யாருமே இல்லாத நேரத்துல தனியா நீங்க 4 வருஷம் மாட்டிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண போறேன். இந்த படத்தோட ஹீரோ FedExன்ற ஒரு கொரியர் கம்பெனில ஒர்க் பண்றாரு. அவர் ஒரு பிசினஸ் விஷயமா ஃப்ளைட்ல டிராவல் பண்ற நிலைமை ஏற்படுது. அந்த ஃப்ளைட் கடலுக்கு மேல போயிட்டு இருக்கப்ப வெடிச்சு கடல்ல விழுந்துருது. பேசிக்கா அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா, கொரியர்ஸ் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கொண்டு போற ஃப்ளைட். அதனால அந்த ஃப்ளைட்ல மொத்தமா இருந்ததே 4 பேர் தான். நம்ம ஹீரோவோட சேர்த்து மீதி 3 பைலட்ஸ். அந்த 3 பைலட்ஸுமே இறந்துறாங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் ஒரு ஐலேண்ட்ல கரை ஒதுங்குறாரு. அந்த ஐலேண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன ஐலேண்ட். அந்த ஐலேண்ட்ல ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சூண்டு அங்கங்க தென்னை மரங்கள் இருக்கும். அந்த தென்னை மரத்துல இருந்து கொஞ்சம் இளநீ எடுத்து குடிச்சுப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை பெய்யும். மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் தண்ணியா யூஸ் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, கடல்ல கிடைக்கிற மீன், நண்டு அதெல்லாம் சாப்பிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு நெருப்பு இல்ல. அப்புறம் இவர் நெருப்ப உருவாக்கி அதில சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கொரியர் கொண்டு போன ஃப்ளைட் தானே. அதில இருக்க பேக்கேஜஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கரை ஒதுங்கும். அந்த மாரி ஒரு கொரியர் பேக்கேஜ்ல இவருக்கு ஒரு வாலிபால் கிடைக்குது. அந்த வாலிபால்ட்ட மட்டும் தாங்க இவர் ஒரு 4 வருஷமா பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா, அவருக்கு பேச்சு துணைக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே ஒரு வாலிபால் தான். 4 வருஷம் கழிச்சு இவர் கொஞ்சம் கிளைமேட்க்கு ஹெல்ப் பண்ணும். அதனால இவர் ஒரு சின்னதா ஒரு போட் ரெடி பண்ணி, அந்த போட் மூலமா கடல்ல 500 கிலோமீட்டர் டிராவல் செய்வாரு. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஒரு கப்பல் வந்து இவர காப்பாத்தும். அதுக்கப்புறம் அவர் போய் அவர் லவ்வர மீட் பண்ணாரா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நீங்க இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, டாம் ஹேங்க்ஸோட ஆக்டிங். ஆக்சுவலா ஒரு சீன்ல வந்து அவர் நெருப்பு மூட்டணும். நெருப்பு மூட்டுனதுக்கப்புறம் ஒரு 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 ஆக்டிங் பண்ணியிருப்பாரு பாருங்க. பக்காவா இருக்கும். செம ஆக்டிங் அது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வாலிபால் வச்சிருப்பாரு பார்த்தீங்களா? அந்த வாலிபால் வந்து ஒரு சமயத்துல வந்து இவர் இழக்க நேரிடும். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிங் இருக்கும். அதுவுமே பக்காவா இருக்கும். இது வந்து ஒரு எமோஷனலாவும் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனலான ஒரு படம். நீங்க எல்லாரும் இந்த படத்த பாருங்க. இந்த படம் வந்துட்டு காஸ்டவே 2000ல டாம் ஹாங்க்ஸ் நடிச்சு ரிலீஸ் ஆன படம். இது ஒரு அமேசிங்கான படம். Amazon Primeல இருக்கு. எல்லாரும் போய் கண்டிப்பா பாருங்க.